வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடிய தலைப்பு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா சுய பொறுப்புணர்வு அப்படின்னு அர்த்தம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கதை. ஒரு சிற்பம் செதுக்குபவர் கோயிலில் சிற்பத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. முன்பக்கம் ஃபுல்லாக வேலை முடிஞ்ச பிறகு பின்பக்கம் போய் வருஷக்கணக்கில் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிற்பத்தை செதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய நண்பர் கேட்குறாரு, ஏன் பின்பக்கம் ஒரு ஆறு ஓடுது, அந்த பக்கம் நீ யாருமே பார்க்கவும் முடியாது சிற்பங்களை, ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா கலைநயத்தோட அதை நேர்த்தியோட ரொம்ப நாள் செதுக்கிக்கிட்டே இருக்கியே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சிற்பம் செதுக்குபவர் சொல்கிறாரு, பின்னாடி யாரும் பார்க்க வேண்டாம், ஆனால் நான் செய்கிற வேலையை கடவுள் பார்க்குறாரு, அதை நான் பொறுப்புணர்ந்து என்னுடைய வேலையை நான் நேர்த்தியாக செய்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயம் ஒரு மன்னர் வர்றார். மன்னர் சுற்றி பார்க்க வர்றார், கோயிலை சுற்றி பார்க்குறாரு. அந்த கோயிலுடைய சிற்பங்களை பார்த்து வியந்து அந்த சிற்பம் செதுக்கினவருக்கு அதிக சன்மானம் கொடுக்குறாரு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய தொழிலை நம்மளுக்கு கடவுள் என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம பொறுப்புணர்ந்து நேர்த்தியோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தக்க சன்மானம் கொடுப்பாரு என்று கூறி என் கதை